ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் டைப் சிஎன்சி டர்னிங் ப்ரோக்ராம். தட் இஸ் இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு டர்னிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 விதமாக பண்ணலாம். நார்மலாக நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி G01 ஓகே லீனியர் மூவ்மெண்ட். இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் இருக்கு, இது டயா 40, இது டயா 50. அது 25 mm. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட் இருக்கு, இது டயா 50, இது டயா 40, இது டயா 25. ஓகே, இது டயா 50. ஓகே, இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் ராடு கொடுத்துட்டாங்க டயா 50க்கு. அப்போது எனக்கு வந்து ஒரு 50 mm, சரி இந்த 50லேருந்து இந்த 40 mm ஆக்க போகிறோம் இந்த 25 லென்த்துக்கு. அப்போ என்னன்னா எனக்கு வந்து இந்த 10 mm வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்னிங் பண்ணணும், ஓடி டர்னிங் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த டயக்ராமை நம்ம வந்து 3 விதமாக எழுதலாம். ஒன்று வந்து நார்மலாக G01, G00 இது ரெண்டுத்தை யூஸ் பண்ணியே நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் எடுக்கிறது. இப்படி ஜஸ்ட் G00 எப்படின்னா ஃபஸ்ட்டு G00 X50 Z2, அதுக்கப்புறம் G01 X49 Z2, நெக்ஸ்ட் G01 X49 Z-25 ஃபீட் ரேட். இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் திரும்பி நான் இது டூல் மேலே வரணும், திரும்பி X48 வரும். இது நம்ம வந்து மேனுவல் ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து G70 G71 கேனடி சைக்கிள் டர்னிங், அப்புறம் கேனடி சைக்கிள் ஃபினிஷிங். இந்த கமாண்டை பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன கமாண்டுனா G90. ஓகே, இந்த G90 கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். G90ன்றது பாக்ஸ். இப்போ நம்ம வந்து மில்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா G90ன்றது அப்சல்யூட் மெத்தட். நம்ம அதை வந்து அப்சல்யூட் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டர்னிங்கை பொறுத்த வரைக்கும் G90ன்றது பாக்ஸ் டைப் டர்னிங். ஓகே, தட் இஸ் நம்ம வந்து பாக்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங், ஓடி டர்னிங் ஆர் ஐடி டர்னிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த G90. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவல் மெத்தட். G01 பண்ணும்போது மேனுவல் மெத்தட், இது வந்து கேனடி சைக்கிள். G90ன்றது பாக்ஸ் டைப் டர்னிங். ஓகே, பாக்ஸ் டைப்னா பாக்ஸ் மாதிரி கட் எடுக்கும் நமக்கு. சரிங்களா? அதுக்காக தான் இந்த G90. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த G90. இது ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் என்னென்னா அந்த கமாண்ட்ஸை மட்டும் எழுத போகிறோம். சரி, இதை நோட் பண்ணிங்க. Yes, completed up? Okay, sir. Okay. இப்போ இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த டயமீட்டர் 50, எனக்கு இங்க இருக்கு, தட் இஸ் இதுதான் ரெக்வயர்ட் மெட்டீரியல். அப்போ எனக்கு இங்க இருக்க மெட்டீரியலை நான் கட் பண்ணி எடுக்க போறேன். ஓகே, இதனுடைய டயமீட்டர்
40. ஓகே, இந்த டயமீட்டர் 40, இந்த டயமீட்டர் 50. எனக்கு இங்கே இருக்க மெட்டீரியல் தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போது இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறேன்னா, ப்ரோக்ராம் அட்ரஸ் நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி அதே ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராம் அட்ரஸ் N1 ஆப்ரேஷன் நம்பர் T0000, next G28 U0 W0, home position G97 M03 S 3000 RPM. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம், அதே தான் எழுதுகிறோம். இப்போது G00 X51 Z2 M08. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், G00 X51 Z2 M08. இப்போ எனக்கு டூல் வந்து இந்த போர்ஷனில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி G01 கமாண்டை பொறுத்த வரைக்கும் 49க்கு இருக்கும், ஒரு பாஸ் போகும், திரும்பி மேலே வரும். அடுத்து 48 ஒரு பாஸ், இப்படி தான் போகும். பைக் போயிட்டோம். ஓகே, G00 X51 Z2 M08 இப்படி சொல்லும் போது டூல் வந்து இங்கே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், G90. ஓகே, G90 X50 Z minus 25 F.2 இப்படி சொல்கிறேன். G90 X50 Z minus 25 F2. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து 1 hour இறங்கிட்டு, தட் இஸ் இந்த 50ல் இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் மேலே போகும். போயிட்டு இங்கே என்ன ரிட்ராக்ஷன் இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். X51 Z2க்கு வந்துடும். அடுத்து X49 X48 X47. நம்ம இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போயிட்டு திரும்பி மேலே வா, போயிட்டு மேலே வா அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. மேனுவல் ஸ்டெப் டர்னிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதில் இந்த டயமீட்டரை மட்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். 49 48 47 X46 X45 X44 X43 X42 X41 X40. இவ்வளோதான். ஓகேவா? அப்போது நம்ம வந்து இந்த டயமீட்டரை மட்டும் அப்படியே மைனஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அப்போ என்ன ஆகுதுன்னா 1 mm அதே கட்டு ஃபஸ்ட்டு 1 mm போகும். தட் இஸ் X50 Z minus 25 வரைக்கும் போகுது, திரும்பி ரிட்ராக்ட் ஆகும், திரும்பி X49க்கு வரும், திரும்பி ஒரு பாஸ். தட் இஸ் பாக்ஸ் டைப்பில் நடக்கும். இப்படி போகும், திரும்பி மேலே வரும், திரும்பி இப்படி. ஓகே, இந்த மாதிரி நடக்கும். இதுதான் வந்து பாக்ஸ் டைப் டர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன வந்து ஒரு ஸ்டெப்பு போகும், திரும்பி மேலே வரும், அடுத்த ஒரு ஸ்டெப், இந்த மாதிரி நடக்கும். இதுதான் வந்து பாக்ஸ் டைப். அதுக்கப்புறம் G00 X51 Z2 M09 G28 U0 W0 M05 and then M30. இப்போது நம்ம இந்த போர்டில் பார்த்தல ப்ரோக்ராம், அதே ப்ரோக்ராமை நான் வந்து இங்கே வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஜஸ்ட் எடிட் மோடில் வச்சுட்டு பார்க்கலாம். நான் பண்ண ப்ரோக்ராமை நான் அப்படியே டைப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ அதே ப்ரோக்ராமை டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இது மிஷினில் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் போர்டில் தான் எடுத்திருக்கேன். அதே ப்ரோக்ராமை நான் இப்போ சிமுலேஷனில் பார்க்குறோம். ஜஸ்ட்டு ரீசெட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மெமரி மோடுக்கு வைக்கிறேன். மெமரி மோடுன்றது ஆட்டோ மோட். அதே மாதிரி நான் இப்போ சிங்கிள் பிளாக்கை ஆன் பண்ணிடுறேன். இது வந்து ஆன், சிங்கிள் பிளாக் வந்து ஆன் பண்ணிடுறேன். இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டூல் சேஞ்ச் ஆகுது, ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகுது. இப்போது Z2ல் வந்து நிற்குது. நீங்கள் இந்த செக் மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அப்சல்யூட் மெத்தடில் இப்போ வந்து X51 Z2ல் நிற்குது. சரிங்களா? இங்கே நிற்குது. இப்போது நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ் X50ல் ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் X51 Z2ல் திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே பொசிஷனில் நிற்குது. ஒன்ஸ் அகேன் X49 நிற்குது. இப்போது
இதுதான் வந்து இந்த பாக்ஸ் டைப்போட அட்வான்டேஜ். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பி வந்து எந்த பொசிஷனில் நம்ம ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தோமோ அதே பொசிஷனில், தட் இஸ் இப்போது நான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கேன், இந்த ப்ரோக்ராம் இங்கே சொல்லியிருக்கேன் G00 X51 Z2ல் சொல்லியிருக்கேன்னா அதே பொசிஷனில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிற்குது X51 Z2ல். ஒன்ஸ் அகேன் சைக்கிள் ஸ்டார்ட் X48ல் நிற்குது. சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோன்னா திரும்பி வந்து ரேப்பிட் மூமெண்ட்டில் X51ல் வந்து நிற்குது. சரிங்களா? எஸ் 47 46 45 44. ஆனால் இது வந்து என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைன் எங்கே சொல்லியிருக்கோமோ அந்த இடத்துல தான் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் 40 இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 42ல் இருந்தாலும் திரும்பி ரிட்ராக்ஷன் ஏரியா வந்து X51 Z2ல் தான் வந்து நிற்கிது. ஓகே, அடுத்து X41, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பாஸ் X40. எஸ், ஓகே, முடிச்சுட்டு ஹோம் பொசிஷன் போய்ட்டு ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த 2Dயில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். எஸ், இப்போ இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ரிட்ராக்ஷன் ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஒர்க் பீஸ் ஸ்டாக் சைஸ் ஓகே கிளியர் பண்ணிடுறோம். ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பி நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், இப்போது ஃபஸ்ட்டு X52 Z2க்கு வந்து நிற்குது. ஃபஸ்ட்டு பாஸ், செகண்ட் பாஸ், தேர்ட் பாஸ், fourth pass, like this. எஸ், இதுதான் வந்து பாக்ஸ் டைப் சைக்கிள். இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து இந்த மேனுவல் சைக்கிள் இருக்குங்களே, ஓகே, மேனுவல் ஸ்டெப் டர்னிங்க்கும் கேலண்டர் சைக்கிளுக்கும் இடையில இந்த மாதிரி ப்ரோக்ராமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்க? வணக்கம், என் பேர் பத்மநாபன். ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ விநாயகா சிஎன்சி அண்ட் ரோபோட்டிக் டெக்னாலஜிஸ். பாஸ்ட் 15 இயர்ஸாக நாங்கள் இந்த இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை எங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் இயருக்கு மோர் தென் 1000 பீப்புள்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். சிஎன்சி ப்ரோக்ராமிங் நாங்கள் ட்ரெயின் பண்ணி டிஃப்ரெண்ட் எம்என்சி கம்பெனிஸ் ஓகே த்ரூ அவுட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்என்சி கம்பெனிஸில் வெல் ஸ்கில்டு ப்ரோக்ராமராக இருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன ட்ரைனிங் எடுக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்சி லேத் மிஷின்ஸ் அண்ட் மில்லிங் மிஷின்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறோம். இதில் 3 லெவல் ட்ரைனிங் எடுக்கிறோம். என்னெல்லாம் 3 லெவல் ட்ரைனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ரேட்டிங் ட்ரைனிங். ஓகே, ஒரு ஆப்ரேட்டர் ஒரு மிஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம், சார் என்ன சார் ஆப்ரேட்டிங் தான் சார், என்ன சார் வைக்க போகிறோம் அவ்வளோதான். பட் மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 30 lakhs 35 lakhs வரைக்கும் இருக்கும் உங்கள் ஒரு மிஷினுடைய காஸ்ட். அந்த மிஷின்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம எடுக்கணும் அதை பற்றி அதை செக் பண்ணுறது எப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் கொடுக்குறோம். அண்ட் தென் செகண்ட் லெவல் செட்டர், எப்படி நம்ம அதில் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ், நம்ம இப்போ சப்போஸ் நீங்கள் லேத் மிஷின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சக்கெல்லாம் இருக்கும், அந்த சக்கெல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த சக்கை எப்படி நம்ம வந்து போரிங் பண்ணுறதை பற்றி சொல்லித்தரோம். அதுதான் வந்து செட்டிங். அண்ட் தென் தேர்ட் லெவல் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா 2 லெவல் ப்ரோக்ராமிங் சொல்லித்தரோம். ஒன்று வந்து மேனுவல் ப்ரோக்ராமிங் அண்ட் தென் கேம்ப் ப்ரோக்ராமிங். மேனுவல் ப்ரோக்ராமிங் எப்படின்னா நம்மள மிஷின்ஸை மேனுவலாக டைப் பண்ணுறது இந்த மேனுவல் ப்ரோக்ராமிங் அப்படின்றது. நெக்ஸ்ட் லெவல் டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைனை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கை கன்வெர்ட் பண்ணுறது தான் கேம்ப் ப்ரோக்ராம், தட் இஸ் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம். இந்த மாதிரி 2 லெவல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் மிஷின் ப்ராக்டிக்கல். ஓகே, உங்களுக்கு தேவையான மிஷின் ப்ராக்டிக்கல் டைரக்டாக கம்பெனிஸ்க்கே கொண்டு போயிட்டு உங்களை மிஷின்ஸ்லேயே வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்போம். அண்ட் தென் வில் பி கிவிங் பிளேஸ்மெண்ட். நீங்கள் ஒரு சிஎன்சி ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க நம்ம கிட்ட அப்படின்னா நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாபும் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அது மேக்ஸிமம் உங்கள் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கில்ஸ், உங்கள் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எம்என்சி கம்பெனி இது பண்ணுவோம், இல்லை வந்து இங்கே இருக்க மேக்ஸிமம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே, அந்த எங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நாங்களே வந்து அகாமடேஷனும் கொடுத்து வில் பி கிவிங் ட்ரைனிங். இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு நீங்க அப்ராட்லாம் போகணும் அப்படின்னா கூட நாங்க அதுக்கு கைடும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து வெல் செட்டில்டு சிஎன்சி ப்ரோக்ராமரா சிங்கப்பூர்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன டீடைல்ஸ் வேணும், சிஎன்சி ப்ரோக்ராமிங் பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க சப்போஸ் இல்ல சார் என்னால நீங்க வர முடியாது, நான் எனக்கு வந்து ஆன்லைன்ல நான் அப்ராட்ல இருக்கேன், நான் ஆன்லைன்ல படிக்கிறேன், நாங்க ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து கைட் பண்றோம். உங்களுக்கு அது மாதிரி என்ன டீடைல்ஸ் வேணா கீழே இருக்கு பாருங்க எங்க நம்பர், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, எங்க கவுன்சிலர் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.